கிடைத்த வரமே. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. டேய் மச்சான், பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுடா ஜீவா. சாரிடா மச்சான், என்னால் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. டேய் பரவாயில்லடா ஜீவா. ஏ வா மது. ஹாய் மது. என்னாச்சு இவளுக்கு? ஜீவா ப்ரோ, அனு இல்லையா? ஏ மது, நீ எப்படி வந்த? நான் இப்போ தாண்டி வந்தேன். என்னாச்சு மது, ஏன் அப்படி பார்க்குற? அண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? சரி, என்னன்னு சொல்லு மது. நேற்று பஸ் ஸ்டாப்பில் வச்சு எனக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டீங்க. இப்போ மட்டும் வா மதுன்னு கூப்பிட்றீங்க. ஏய், என்னடி சொல்கிற? நேற்று அவ எங்கே பஸ் ஸ்டாப்புக்கு வந்தான்? அனு, உனக்கு தெரியாதடி. நேற்று பஸ் ஸ்டாப்பில் வச்சு நான் அண்ணனை பார்த்தேன். மது, நீ என்ன பேசுகிற? நேற்று நான் எங்கேயும் போல, வீட்டில் தான் இருந்தேன். பெண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ணா, போய் சொல்லாதீங்க. மது, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ரகு நேற்று வீட்டில் தான் இருந்தான். ஐயோ ஜீவாண்ணா, அதெல்லாம் இல்லை. நான் நிஜமாவே நேற்று இவங்கள பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். ஏய், என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அண்ணன் நேற்று எங்கேயுமே போகல. அனு, நேற்று நிஜமாவே நான் பார்த்தேன்னு சொல்கிறேன்ல. மது, நேற்று ரகு வீட்டை விட்டு வெளியவே போகலை. நீ யாரையோ பார்த்துட்டு ரகுன்னு நினச்சிக்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நிஜமாவே ரகு அண்ணாவை தான் பார்த்தேன், பேசினேன். அவர் என்ன தெரியாத மாதிரியே என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. இது என்னோட புது குழப்பமா இருக்கு. டேய் ரகு, நேற்று நீ எங்கேயும் வெளியே போனியா? ஏய் லூசாடி நீ. அவள் தான் சொல்கிறானா நீயும் கேட்குற? நேற்று ஃபுல்லாக நான் உங்க கூட தானே இருந்தேன். ஆமாம், நேற்று ஃபுல்லாக இவன் கூட தானே நம்மளும் இருந்தோம். அடியே மது, நீ சொல்கிற மாதிரி ரகு எங்கேயும் போகல. நேற்று ஃபுல்லாக என் கூட தான் வீட்டில் இருந்தார். நீ தான் யாரையோ பார்த்துட்டு ரகுன்னு நினச்சிட்ட. இன்னும் எல்லாரும் ரகு அண்ணா வீட்டில் தான் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யாரை பார்த்தோம்? ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? இல்லை இல்லை, நம்ம பேசணுமே. நம்ம பார்த்தது ரகு அண்ணா தான். அனு, நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நான் பார்த்தது ரகு அண்ணா தான். நான் பேசினேன். அதுக்கு இவர் என்னை ரொம்ப ஹேட் பண்ணி பேசினார். மது, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றா ஹேட் பண்ணி பேசுகிறேண்ணா? நீ வித்யாவை மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டர் தான். நான் எதுக்காக ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்துக்கணும்? ஆமாம், அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போ யார்கிட்ட நம்ம பேசணும்? சரி மது, நீ எதுவும் குழப்பிக்காத. இதை இப்படியே விடு, சரியா? இல்லடி, அது வந்து சரி, ஓகேடி அனு, நான் கிளம்புறேன். ஏண்டி வந்ததும் போகிற? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஏய், நீ ஏண்டி என்ன அப்படி பார்க்குற? அவள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் நேற்று எங்கேயுமே போகல. ஒருவேளை மது சொல்கிறது உண்மையாக இருக்குமா? இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது? ஐயோ, இவ பார்க்குறத பார்த்தாலே நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி பார்க்குறா. டேய் மச்சான், உன் லைஃப்பில் அடுத்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டேய் ஜீவா, சும்மா இருக்க மாட்டியா? டேய், உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பாக இருக்குல்ல? டேய் விடுறா, பார்த்துக்கலாம். எல்லாமே உன்னால தான் இருக்கு. யோ, என்ன அப்படியே நீங்களாம் வேகமாக கிளம்பிட்டீங்களோ? ஆமாம், நான் வேகமாகவே கிளம்பிட்டேன். நீ தான் மேக்கப் போடுற சாப்பில் லேட்டாக கிளம்புன. மூஞ்சியை பாரு, மைதா மாவு அப்பன மாதிரி. யாரு, நான் மேக்கப் பண்ணனா? ஆமாம், வேற யாரு? யோ மவனே, நீ வீட்டுக்கு தான் வரணுன்றதை மறந்துடாத. என்னடி பண்ணுவ? ஓ, என்ன பண்ணுவேன்னு சாருக்கு தெரியாதோ? ஏங்க அங்கே பாருங்க, இது அனுவோட ஃப்ரெண்டு மது தானே? ஆமாம் ஸ்டெல்லா, இது மது தான். ஏய் மது, அக்கா நீங்களா? ஆமாம், நீ என்ன இப்படி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்க? அது அது ஒன்றும் இல்லைக்கா, அனுவோட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஓ, அங்கே எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணா. அப்புறம் வித்யா? யோ, என்ன வித்யா மட்டும் தனியாக விசாரிக்கிறா? லூஸ், நான் சும்மா தாண்டி கேட்டேன். சரி மது, நீயே ஒரு மாதிரி டல்லாக இருக்க. அக்கா, அது வந்து நேற்று. ஹாய். என்னண்ணா இங்கே வந்து நின்றுட்டீங்க? அனு எங்க? இவ என்ன லூஸா? இவளையே இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். எப்படி நடந்துக்கிட்டீங்க? இப்போ மட்டும் வா மதுன்னு கூப்பிட்றீங்க. ஏய், என்னடி சொல்கிற? நேற்று அவ எங்கே பஸ் ஸ்டாப்புக்கு வந்தான்? அனு, உனக்கு ஆமாம் மது, நீ உண்மையிலே ரகுவை தான் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தியா? அக்கா நீங்களுமா? நான் உண்மையிலே ரகு அண்ணாவை தான் பார்த்தேன். என்னங்க அந்த பொண்ணு இப்படி சொல்கிறா? ஆனால் ரகு அப்படி பண்ண மாட்டானே. அதுதான் ஸ்டெல்லா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகேக்கா, பாய். ஒருவேளை இப்படி இருக்குமோ? ரகுவை மாதிரி இன்னொருத்தர் இருப்பானா? லூஸ், என்ன பேசுற? இல்லைங்க, இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. அது எதுவானாலும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். டேய் ரஞ்சித், நேற்று அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாடா. டேய் விட்றா மச்சான், அந்த பொண்ணு வேற யாரோ நினச்சி உங்ககிட்ட வந்து பேசிட்டா. டேய் ரவி, கொஞ்சம் அங்கிட்டு திரும்பி பாரு. இன்னைக்கு இது ரகு அண்ணன் தான்றதை வித்யாவுக்கும் அனுவுக்கும் நம்ம புரிய வைக்கணும். இவளா? ஹாய். டேய் இவளை போ சொல்லு.
ஏமா அதான் சொல்லிட்டான்ல போமா. சொல்லிட்டேன் மச்சான். டேய் என்ன கிண்டலா உனக்கு? நீ தானடா சொல்ல சொன்ன. ஹலோ பிரதர், இப்போதான் வீட்டில் இருந்தீங்க, அதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. வீட்டில் இருந்தானா? ஏமா என்னம்மா சொல்ற? இவனை நீ வீட்டில் பார்த்தியா? எப்பமா பார்த்த? டேய் இவ்வளோ நேரம் ஏன் கூட தான்டா இருந்த. நீ எப்படா வீட்டுக்கு போயிட்டு வந்த? அதுவும் இந்த பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்க. டேய் வாயை மூடு. அண்ணா போதுண்ணா, நிப்பாட்டுங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாகவே புரியலை. ஏய் ஃபர்ஸ்ட் இந்த அண்ணேன்னு சொல்றத நிப்பாட்டு. நீ யாரு முத? ஏமா நீ யாருன்னு நினைச்சு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கமா? வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் என்னடானா உன் மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டிக்கிட்டு இருக்கான். பேசாம போமா தாயே. ரகுண்ணா, உங்களுக்கு என்னாச்சு? என்னது ரகுவா? டேய் மச்சான் எனக்கு தெரியாம உனக்கு ரகுன்னு இன்னொரு பேரு இருக்கா? டேய் இப்ப நீ அடி வாங்கிட்டு ஓட போற. அவ சொல்ற மாதிரிலாம் ரகுன்னு இன்னொரு பேர் எனக்கு இல்ல. என்னது ரகு இல்லையா? இவருக்கு என்னாச்சு? இங்க பாரு, இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து நின்ன உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம போயிரு. டேய் அவளை போ சொல்லுடா. இந்தாம்மா பொண்ணே போமா. அதான் சொல்லிட்டான்ல. சொல்லிட்டேன்டா மச்சான். ரகு அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படிலாம் பேசுறாரு. நான் என்ன சொன்னாலும் இந்த அணுவும் நம்ப மாட்டேங்கிறா. டேய் மச்சான் உண்மையை சொல்லு. உன் பேர் என்ன? வீட்டுக்கு வா, என் பேர் என்னன்றத சொல்றேன். போடா உன் கூட எவன் வருவா? அப்படியே வந்தாலும் குமுறு குமுறும் குமுறுறதுக்கா? சரண், ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஐஸ்வர்யா. ஐ லவ் யூ சரண். காலை மாலையாகுமே காதல் கொள்ள வேணுமே தினம் பேசி போகிற ஜாடைகள் பல நூறு கவி சொல்லுதே. ஐ லவ் யூ ஐஷு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐயோ அம்மா. ஐயோ என் இடுப்பு போச்சே. அப்போ நம்ம கனவு கண்டமா? அடைச்ச இப்படி கனவு கண்டு கீழே விழுந்து குறுக்கு போச்சே. அடியே ஐஸ்வர்யா. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த ஃபீலிங் கூட நல்லா தான்ப்பா இருக்கு. என் ஐஷு குட்டி கனவுல கூட செம்ம கியூட்டா இருக்கா.